இடிக்க கூடாது தம்பி. இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி. புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க. அதான் செய்யணும். 40 வருஷம் கழிச்சு 60 வருஷம் கழிச்சு சில இடங்கள்லாம் 100 ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்புன்னு எடுக்கிறீங்க. கரூர்ல 100 ஆண்டா வாழ்ந்தது கோயில் இடம்ங்கிறீங்க. கோயிலுக்கு எதுக்குங்க 60,000 ஏக்கர் 70,000 ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கடிச்சாங்க? கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான். ஆண்டவனே கொடுத்தாலும் இந்த ஆள்றவன் கொடுக்க மாட்டான் போலுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்குங்க இடம்? கோயிலுக்கு எதுக்கு இடம்? மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு? கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிட்டு இருக்கான். வரியெல்லாம் மேல் மாவல 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கான். வரியெல்லாம் எங்கூட விளை நிலத்தை 2000 ஏக்கர் சிப்காடு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான். நான் விளை நிலத்தை கொடுத்துடணும், குடியிருக்கிற வீட்டை கொடுத்துடணும். சரி, இந்த வீடை இடிச்சிரு என்ன வாக்கு வாங்கி சொல்லு. இது ஏரியாக்கு போறியா? இறந்திருக்காரு, நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன். இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா? தீக்குளிச்ச அத்தனை 1000 பேர் செத்தோம், லட்சக்கணக்கான மக்கள் செத்தோம். 850 பேர் மீனவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்துருக்கான். 20 பேர் காட்டுக்குள்ள செத்தோம். எவன் எழுதுருக்கான்? யாருக்கு வருவா? யாரு வருவா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து இருந்தாருன்னா 10 லட்சத்தோட வருவேன். அவர் வீடு அடிச்சு போறாருன்னு தூக்குல போட்டு தொங்கிட்டாரு, 10 பைசா தர மாட்டேன். வேற என்ன? இப்ப நான் என்ன செய்யறது? சாகிறதா இருந்தா கள்ளச்சாரம் குடிச்சு சாகுன்னு சொல்றதா? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி. இடிக்க கூடாது, இடிக்க நாங்க விட மாட்டோம். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி, ஒரு வேலையும் கிடையாது. ஊரா இந்த இதை போற. அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள், அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான், இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான். ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பர்ங்கிறாங்க மக்கள். எங்க கூட வாங்க இந்த மக்களை சொல்லுங்க சூப்பர்னு ஒரு தடவை. சிரிக்கிற அழாம இருங்க. உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், உங்க வயசுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன். என்னை தாண்டிதான் இந்த வீடை இடிக்கணும். நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம். அரசு உதவுமா? நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என் தம்பி இங்கதான் இருக்கிறாங்க, உடனே என்ன கூப்பிடுவாங்க. அடுத்த நொடி இங்க வருவேன். அதிகபட்சமா நான் வர 1.5 மணி நேரம் ஆகும். உங்க வீட்டுல போயிருங்க. அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க. பல்லாயிரக்கணக்கான பேரோட வருவேன். நம்பிக்கையோட தைரியமா இருக்கு.